வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் லவர்ஸ்க்கான ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பன்னீர் போனா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ஆனால் தயிரில் இருக்க அந்த ஈரப்பதமே இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 5-6 மிளகு, 3 கிராம்பு சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இல்லாட்டி தக்காளியோட பச்சை வாசனை அப்படியே தெரியும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5-6 நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இது தயிரோடு சேர்த்துருக்கனால சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டே சேருங்க. இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆகிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடியாக இருக்குது. இதை அப்படியே வச்சுருங்க. அடுத்து இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 150 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 200 கிராம் கூட சேர்த்துக்கலாம். பன்னீரை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 குடமிளகாய் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இதில் குடமிளகாய் நம்ம முன்னாடியே சேர்க்குறோம். குடமிளகாய் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபியில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முன்னாடியே வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த வெங்காயம் பன்னீருக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நிறையா சேர்த்துட வேண்டாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இதை ஒரு 4-5 நிமிஷம் சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. பன்னீர் லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருந்தால் போதும். ரொம்ப அப்படியே ரோஸ்ட் ஆகணுன்ட்டு இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி ரொம்பவே ஸ்டஃப்டாக இருக்கும். அதனால் சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேவியாக உங்களுக்கு தெரியாது. எல்லா இடத்துலையும் அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஸ்டஃப்டான ஒரு ரெசிபி. இதை ஸ்டஃபிங்காக கூட நம்ம ரோலில் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நம்மளோட பன்னீர் போனா மசாலா இப்போ சூப்பர் டூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதை பார்த்தாலே ரொம்ப அப்பீடைசிங்காக இருக்கும், எப்படா சாப்பிடுவோன்ட்டு. நிஜமாலே இந்த ரெசிபி பயங்கர ஒர்த்தான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.